இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் பொதுவாக பேச்சு வாக்கிலே இப்படி சொல்வது உண்டு, நாம் மனசாட்சியின்படி பேச வேண்டும், மனசாட்சியின்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று பொதுவாக நாம் பேசும்பொழுது சொல்லுகிறத நாம் பார்க்க முடிகிறது. இந்த மனசாட்சி என்பது என்னவென்றால், இது ஒரு உணர்வு, தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரு இடம்தான் இந்த மனசாட்சி. இந்த மனசாட்சி குற்றமற்றதாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக இந்த மனசாட்சி எப்பொழுதும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். இந்த மனசாட்சியானது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த மனசாட்சி எப்படி இருந்தது என்றால், இது செத்து போய் காணப்பட்டது, உணர்வற்றதாய் காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மனசாட்சியானது என்ன ஆனது என்றால், இது உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த மனசாட்சியானது தவறுகள் செய்யும் பொழுது என்ன செய்யும் என்றால், அது நம்மை சுட்டி காட்டும் அல்லது நம்மை உணர்த்தும். ஒரு வித்தியாசம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அல்லது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் இந்த மனசாட்சியில என்ன வித்தியாசம் என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது, ஒரு குற்றங்கள் வரும் பொழுது அந்த மனசாட்சி அவர்களை உணர்த்தும், அவர்களை உறுத்தும். ஆனால் இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மனசாட்சி என்ன பாவம் செய்தாலும், என்ன தவறுகள் செய்தாலும் அது அவர்களுக்கு சுட்டி காட்டாது. தாங்கள் செய்கிறது சரி என்று அவர்களுக்கு அது உணர்த்தும். ஏனென்றால் அந்த மனசாட்சியானது அவர்களுடைய வாழ்க்கையில செத்து போய் காணப்படுகிறது. இதுதான் ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சிக்கும் ஆண்டவரை அறியாத ஜனங்களுடைய மனசாட்சிக்கும் வித்தியாசம். அப்ப இந்த மனசாட்சி எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இது ஆண்டவருக்கு முன்பதாக எப்பொழுதும் பரிசுத்தமாய் அல்லது எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பதாக பாவமற்றதாய் குற்றமற்றதாய் நாம் இதை எப்பொழுதும் காக்கப்பட வேண்டும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன செய்கிறதாம், நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதுதான், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன செய்கிறதாம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ என்னை கேட்கிற தேவ ஜனமே, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிந்தின அந்த இரத்தமே நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. ஏன் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காய் முன்குறிக்கப்பட்டவர்களா, தேவனுக்காய் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்காய் ஊழியம் செய்யும்படியாய் முன்குறிக்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், அல்லது நாம் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு வாழ வேண்டும் என்றால், நம்முடைய மனசாட்சியை நாம் எப்பொழுதும் குற்றமற்றதாய் காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மை அறியாமலே நாம் ஏதாவது தவறுகள் அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது இந்த மனசாட்சி என்ன ஆகிறது என்றால், இது கரைப்பட்டு போகிறது. அந்த வேளையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்மளுடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே, பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தெரியப்படுத்தும் பொழுது அவருடைய இரத்தம் நம் மனசாட்சியை என்ன செய்கிறதாம், பரிசுத்தமாக்குகிறது என்று
இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனசாட்சியை எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, அவருடைய இரத்தத்தினால் நாம் எப்பொழுதும் இந்த மனசாட்சி கழுகப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனசாட்சியை சுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருக்காய் நாம் ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. இதோ இந்த நாளிலும் உடைய இரத்தமானது எங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவராகிய கர்த்தர், அப்பா பிதாவை கேட்கிற யாராகிலும் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில மனசாட்சி அப்பா கரைபட்டு இருக்கும் என்றால், என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் மனசாட்சி உடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கி சுத்திகரிக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் போக்கி பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாகவே ஒவ்வொருவரையும் நீ நடத்துவீராக. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜெபம் கேட்டபடியே நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.